நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு பரிசாக இருக்க வேண்டும். பெறுபவருக்கு மகிழ்ச்சியை தரும் பரிசு போல நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நன்மை செய்யும் வகையில் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். பைபிளில் ஒரு புத்திசாலியான மேலாளரின் கதையை காண்கிறோம். நேரம் குறைவாக இருப்பதை அறிந்த அவர் மற்றவர்களுக்கு உதவவும் நீடித்த நட்பை உருவாக்கவும் தனது நிலையை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினார். எதிர்காலம் பரலோகத்தில் இருந்தாலும் பிறர் நலத்திற்கு எவ்வளவு பங்களிக்கிறோம் என்பதே முக்கியம் என்பதை இந்த கதை நினைவூட்டுகிறது. நாம் நம் இதயத்திலிருந்து கொடுக்கும்போது அது நம் நேரமோ அன்போ வளமோ எதுவாக இருந்தாலும் நாம் அழைக்கப்பட்ட பரிசாக மாறுகிறோம். ஒவ்வொரு வகையான சைகையின் தாக்கத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு ஊக்க வார்த்தையும் ஒவ்வொரு சிறிய செயலும் ஒரு பெரிய விஷயத்தின் ஒரு பகுதியாக மாறும். மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் உதவி செய்வதிலும் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் சேவை செய்பவர்களின் மகிழ்ச்சியை காணும்போது அது நம்முடைய மகிழ்ச்சியைப் போல அவர்களின் மகிழ்ச்சியில் மகிழ்கிறோம். வாழ்க்கை என்பது நாம் பெறுவதை பற்றியது மட்டுமல்ல, நாம் எதை கொடுக்கிறோம் என்பது பற்றியது. மற்றவர்களுக்கு நன்மை செய்வதிலும் நாம் செல்லும் இடமெல்லாம் தயவை பரப்புவதிலும் நிறைவை காண்போம். மற்றவர்களுக்கு பரிசாக உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீர்கள்? இன்று நாம் பெற்ற மிகப்பெரிய பரிசு கடவுளின் அன்பு, குறிப்பாக நற்கருணை மூலம். இந்த அன்பு நம்மை பரிசு முறையில் வாழ அழைக்கிறது. மற்றவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும் வாழ்க்கை. நாம் எப்போதும் சுற்றியுள்ளவர்களுக்கு பரிசாக இருப்போம்.